अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னா என்னன்றதை 5 நிமிஷத்தில் சொல்ல முடியுமாண்ணா? அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனால் இந்த ஆயர்களிடத்தில் போய் இவன் கேட்குறான், கண்ணன், உங்களிடத்துல இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப நன்னா. யாரிடத்தில் போய் என்ன கேட்குற? ஏன் உங்களிடத்துல கர்மயோகமே கிடையாதா? உடனே சொல்கிறா, எங்களிடத்துல என்ன கர்மயோகம் இருக்கும்? நாங்கள்லாம் யார்? ஆயர்கள், பசுக்களை மேய்க்கிறவர்கள். எங்களுக்கு என்ன இருக்குது? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இதுதான் எங்களுடைய கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலும். உடனே பகவான் எப்படிப்பட்டவன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, உண்மையாக நாங்கள் கேட்கிற பலனை பெறுவதற்கு தகுதியாக எங்களிடத்துல எதுவுமே கிடையாது, எங்களிடத்துல எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னாலும் கூட அதெல்லாம் இல்லைன்னா, ஏதோ இருக்கிறத வச்சுட்டு நான் கொடுத்துட்றேன், இதை தகுதியாக வச்சுக்கிறேனே அதை தகுதியாக வச்சுக்கிறேனேன்னு என்ன பண்ணுவோம்? நான் பகவான் நம்மிடத்துல இல்லாததெல்லாம் கூட இருக்கிறதா ஏறிட்டு அதை வைத்து பலத்தை கொடுப்போம். ஏதோ நமக்கு எப்படியாவது கொடுத்து விடணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை, அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன். இதை பற்றி பெரிய விஷயம் சாதிக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தத்தில். பிளலோகாச்சாரியர் சொல்லுகிற பொழுது என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்களை நோக்கினாய், அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய் என்று சிலவத்தை ஏறிட்டு மடிமாங்காயிட்டு. ஏறிட்டு மடிமாங்காயிட்டுன்ற. மடிமாங்காயிடுறதுன்னா என்ன தெரியுமா? ஒரு தோட்டத்துக்கு ஒரு காவல்காரன் வச்சுருக்கான், ஒரு மாந்தோப்பு, அதுக்கு காவல்காரனை வச்சுருக்கான். எஜமான இடத்துல சம்பளத்துக்கு போய் நின்னான்னா எஜமானன் கேட்குறானா, அம்மா நீ காவல் இருக்கிய, யாராவது ஒரு திருடனையாவது பிடிச்சியான்னு கேட்டான். நம்ம மாந்தோப்பில் திருடன் வருவனோ இல்லையோ, அது பிடிக்க திருடனை தடுக்கிறதுக்கு தான் காவல் வைக்கிறோம். எஜமானன் கேட்குறான், எவ்வளோ திருடனை பிடிச்ச நீ இந்த மாதம்? ஒரு திருடனை கூட பிடிக்கலை. ஒரு திருடனை கூட பிடிக்காத உனக்கு எதுக்கியா சம்பளம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னானா, அதை எப்படி, நான் காவல் இருக்குச்சே திருடன் ஒருத்தரம் வரல, என் காவலை மீறி எந்த திருடன் வர முடியும் அப்படின்னு நான். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், திருடன் வராத இருப்பேனா, நீ சரியாக பார்த்துக்கல அப்படின்னு குறை சொன்னான். சரி, இந்த மாதம் சம்பளம் கொடுத்துட்றேன், அடுத்த தடவை நீ 2 திருடனையாவது பிடிச்சின்னு வந்தால் தான் சம்பளம், இல்லைன்னா கிடையாதுன்னுட்டான். இது என்னடா வம்பாருது, திருடன் வரமாட்டேன்றான், திருடனை பிடிச்சின்னு வந்தால் தான் சம்பளம்னா என்ன பண்ணுறது? பார்த்தான், யாரோ தெருவில் போகிறவனை 2 பேரை கூட்டு இங்கே வா வான்னா வந்தான். அவன் மடியில் 2 மாங்காயை போட்டு இந்த திருடன் கொண்டு போய் முடிச்சுட்டான், வச்சுட்டான். அந்த பக்கமாக போனது தப்பாக போச்சு, மடிமாங்காயிட்டுன்றார். ஏன்னா சில சமயம் அந்த மாதிரி உண்டு, போலீஸில் கூட நியூசன்ஸ் கேஸுன்னு ஒன்று, அவனுக்கு ஒன்றும் கேஸே ஆப்பிடலன்னா வெறுமை நின்றுட்டுருக்கணும் புஷன் போடுவான். இது நியூசன்ஸ் கேஸுன்னு ஒரு வச்சனம் சொல்லுவார். அந்த மாதிரி வேறு வழி இல்லாத, ஒன்றுமே இல்லாதவனிடத்துல கூட ஏதோ இருக்கிறதா தலைமையில் ஏற்றி காரியம் பண்ணுறாள் இல்லையோ, அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறான், அடியவனிடத்துல நன்மையே இல்லையா, நன்மை என்று பெயரிடலாவதோ ஒரு தீமையும் காணாதே. நன்மைன்னு பேர் வைக்கலாமான்னு பார்த்தா தீமை கூட இவனிடத்துல காணும். ஆனாலும் என்ன பண்ணுறான், இல்லை இல்லை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவான். எப்படி பண்ணுவான்? என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்களை நோக்கினாய், அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய், அவர்கள் விடாயை தீர்த்தாய். இவன் எல்லாம் அதுக்காக பண்ணலை. எங்கடா போகிற அப்படின்னு கேட்டான். யாரோ இவனுக்கு வேண்டிய ஒரு நண்பன் அவனோட உட்காந்து சீட்டு ஆடுறதுக்கு போகிறான். இவன் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், இல்லை வேறு ஏதோ நல்ல காரியம் இல்லை அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சுங்க போகிறோம், அதுக்கு போகிறான். எங்கடா போகிறேன் நீ? திருவல்லிக்கேணிக்கு போகிறேன் அப்படின்னு நானும். உடனே பகவான் பரவாயில்ல, ஏதோ வேறு தப்பு காரியத்துக்கு போனால் கூட திருவல்லிக்கேணின்னு திவிதேசம் பேர் சொல்லிட்டான். என் ஊரை சொன்னாய் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான் பகவான். பாருங்கள், அதே மாதிரி வெய்யறதுக்கு கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு பகவானுடைய பேரை சொல்கிறான். என் பேரை சொன்னாய், என் அடியார்களை நோக்கினாய். ஏதோ காட்டில் போயின்னு இருக்கான்,
வேட்டையாடுறதுக்காக போகிறான். கையில் வில்லையோ துப்பாக்கியோ எடுத்துகிட்டு போகிறான். அந்த சமயத்தில் யாரோ ஒரு பகவானுடைய அடியவர் ஒருத்தர் அவர் கையில் மடியில் ஏதோ அப்போ தான் அவருக்கு ஒரு 100 ரூபா கட்சது மடியில் வச்சுன்னு போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். எங்கேயோ சம்பாதிச்சுன்னு போகிறாரு. எதிரில் ஒரு திருடன் வந்தான். தனியாக வராருன்னு பார்த்த உடனே என்ன ஆகிடுது, இவரை அடித்து என்ன இருக்கோ பிடிங்கன்னு ஒரு கிட்டக்க வந்தால் இவருக்கு 10 அடி பின்னால் அவன் வந்துட்டு இருக்கான். யார்? அந்த வேட்டையாடுறதுக்கு போகிறோம். அவனுக்கு இவரை பற்றி தெரியாது, இவருக்கு அவனை பற்றி தெரியாது. அந்த திருடன் பயந்துன்னு ஓடியே போயிட்டான். இவர்கிட்டயே வரல. என்ன காரணம்? அவன் பின்னால் காவலுக்கு வரான்னு நினச்சுட்டானோ இல்லை அவன் ஏதாவது நம்மளை பண்ணிவிட போகிறானோன்னு பயந்துட்டு வாய் மூட்டுட்டு போயிட்டான். உண்மையாக இவன் தான் அவனை தன்னை ரட்சித்தான் என்கிறது அவனுக்கும் தெரியாது. நம்மால் இவன் காக்கப்பட்டான்றது அவனுக்கு தெரியாது. ஆனாலும் பகவான் என்ன நினைக்கிறானா, என் அடியார்களை நோக்கினாய் பா, என்னுடைய அடியை நீ போகிறது வேட்டையாடுறதுக்கு போனால் கூட நடுவில் ஒரு அடியானை காப்பாற்றி விட்டியே நீ அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். அதாவது இவனுக்கு தெரியாமல் இவன் பண்ணக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சிலதை தேடி பார்க்குறான் எம்பெருமான். இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகிறார். அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய். ஒதுங்க நிழலை கொடுத்தானா வீட்டுக்கு ஊருக்கு வெளியில் இவன் என்ன பண்ணுறான்னா சீட்டாடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு சாவடி கட்டி வச்சுருக்கான். ஒருத்தரம் வராத இடமா பார்த்து ஆல் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ அந்த பக்கமாக போகிற ஒரு யாத்திரிகர் வழிபோக்கர் ரொம்ப களைப்பாக இருந்தது. ஒரு அந்த திண்ணையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனேன். உள்ளே ஏதோ அமக்களம் நடந்துட்டுருக்குது, அவருக்கு தெரியாது. இவர் வாசலில் திண்ணையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனார். உடனே பகவான் என்ன பண்ணுறானா, அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய். இந்த திண்ணையில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு பாகவதர் வந்து உட்காரும்படியாக திண்ணை கட்டி வச்சு ஏடாப்பா அப்படின்னு பகவான் என்ன பண்ணுறானா நன்மையில் எழுதிக்கிறான். எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்கள். அதை சொல்கிறார். பொன்வாணியன் பொன்னை உரைகல்லிலே உரைத்து மெழுகாலே ஒத்தி எடுத்து கால் கழஞ்சன்னு திரட்டுமா போலே. என்ன அழகான உதாரணம். இந்த பொன்வாணியன் என்ன பண்ணுவன்னா, நான் அதெல்லாம் இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாத போயிடுது. எல்லோரும் நேராக கடைக்கு போகிறா, சொல்கிற விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். அது என்னதுன்னு யாரும் பழைய நாள்லாம் அப்படி கிடையாது. எங்காத்துலேயே நிறைய அப்படி தான் நகையெல்லாம் அதுக்குன்னு பொற்கொள்ளர்கள் இருப்பா. அவள் இடத்துல உட்காண்டு பேசி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கிள்ளி அது ஒரு மாதிரி நடந்த காலம் அது. அப்போ என்ன பண்ணுவான்னா, நம்ம பொண்ணை கொண்டு போய் கொடுத்தால் உடனே அந்த என்ன பண்ணுவான் பொன்வாணியன், இந்த பொண்ணை கல்லில் உரைச்சி பார்ப்பான். இவா கொடுக்குற தங்கம் எத்தனை மாற்று, அதாவது இந்த காலத்தில் சேதாரம்னு சொல்கிற அளவு இல்லையோ, அதான் அந்த காலத்தில் அப்படி கணக்கு பண்ணிட்டு இருந்தான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை மாற்றுனா இதில் இவ்வளோ குறையும் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான் உடனே. அதெல்லாம் அவளுக்கு அனுபவத்தில் இருந்தது. அது ஆச்சரியம் இல்லை. இவன் அதை விட்டுட்டா. இந்த பொன்வாணியன் பொண்ணை உரகல்லிலே உரைப்பான். உரைத்தாக்கா அதில் கொஞ்சம் தங்கம் என்ன ஆகும், இந்த கல்லில் பதியும். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நம்ம போன உடனே என்ன பண்ணுவான், ஒரு மெழுகை எடுத்து அந்த கல்லில் உருட்டுவான். உருட்டினா அதில் தேய்ச்ச இடத்துல இருக்கிற அந்த தங்க துகள் இருக்கும் இல்லையோ, அது இந்த மெழுகில் ஒட்டிக்கும். இது தேய்ச்சத்தில் எவ்வளோ துகள் வந்துவிடும், அது எவ்வளோ ஒட்டிக்கும்னா ஒரே ஒரு தடவை தேய்ச்சா ஒட்டிக்காது. அந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் எத்தனை வாட்டி தேய்ச்சி எத்தனை வாட்டி ஒழித்து கடைசியில் வருஷ கடைசியில் அந்த மெழுகை எடுத்து நெருப்பில் போட்டான்னா அவனுக்கு கால் கழிச்சு பொண்ணு கிடைக்கும். அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. பொன்வாணியன் பொன்னை உரைகல்லிலே உரைத்து மெழுகாலே ஒத்தி எடுத்து கால் கழஞ்சன்னு திரட்டுமா போலே. அப்படி திரட்டுற அப்புறம் ஆயுத பூஜை என்றைக்கு பண்ணுவோம், அது மொத்த மெழுகையும் போடுவோம். அங்கே திருவல்லிக்கேணியில் கோவில் வாசலில் நிறைய பொற்கொள்ளர்கள் இருந்தால் அவள்லாம் அன்றைக்கி ஆசைட்டில் போட்டு எடுப்பான், நான் பார்த்துருக்கேன். அப்போ அவளுக்கு அதுதான் போனஸ். அன்றைக்கி வருஷம் பூரா பண்ணினதுக்கு அது ஒரு அனுபவம் அவளுக்கு, அது ஒரு லாபம் அவள். இது எத்தனை சேர்த்தா இவ்வளவு கிடைக்கும். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறானா, இந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய விஷயங்களை ஜென்ம பரம்பரைகள் தோறும் என்ன இவன் அத்தனை ஜென்மங்களில் பண்ணியிருக்கிறதுலாம் திரட்டி எடுத்து பா உன் இடத்துல இவ்வளோ நன்மை இருக்குதே, இதை வச்சு உனக்கு நல்லது பண்ணுறேன்னு அப்படின்னு எம்பெருமான் ஓடி வருவானான் நம்மள இடத்துல. இதுதான் அவனுடைய தன்மை. அந்த தன்மையோடு கூடியவன் ஆகினால இப்போ என்ன பண்ணுறான், உங்களிடத்துல நன்மை ஒன்றுமே இல்லையான்னா அப்படின்னு கேட்ட உடனே இவா என்ன சொன்னான், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். எங்களுக்கு என்ன இருக்குது நன்மை, மாட்டம் பின்னால் போகிறோம், காட்டுக்கு போகிறோம்,
இதில் ஏது கர்மயோகம் அப்படின்னாலும், ஐயோ உங்களுக்கு இதுதானே கர்மயோகம். ஆயர்களுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறது? கறவைகள் பின்னால் போகணும், மாடுகள் பின்னால் போகணும், காட்டில் போய் அதை மேய்க்கணும். இதுதானப்பா உங்களுக்கு தொழில். அப்போ நீங்கள் உங்கள் தொழிலை செய்தீர்கள், அதை கர்மயோகம் நான் நினைக்கிறேன். நான் உடனே இவா சொல்கிறேன், அப்பா அவ்வளோதெல்லாம் நினச்சிட முடியாது, எங்கள் இடத்துல அதுவும் கிடையாது. இல்லையே, நீங்கள் தான் சொன்னீங்களே. என்ன இல்லை எங்களுடைய குலதர்மம் என்ன தெரியுமா? எல்லா மாடுகளையும் மேய்க்கணும். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? கறவைகள் பின் சென்று எது கறக்குமோ அது பின்னால் தான் போகும். கறவாத பசுக்குள்ளே இருந்தால் ரோட்டில் விட்டுடுவோம். அதுதான் நடக்கிறது. இந்த கறக்கிற பசுவையே விட்டுடுறோம், அது வேறு விஷயம். இங்கே தெரியாது எனக்கு. திருவல்லிக்கேணியில் அது ஒரு பெரிய தொந்தரவு. எந்த தெருவில் போனாலும் மாடுகள் தான். நீங்களே பார்த்துருப்பீர்கள்னு நினைக்கிறேன். நான் கூட போய் சொல்லக்கூட சொன்னேன், திருவல்லிக்கேணி மாட வீதின்றது போய் எல்லாம் மாடு வீதி ஆகிடுச்சுன்னு. நான் நடமாடவே முடியல. நான் திடீர்னு அது சில சமயம் முட்டி ஒரு 4-5 பேர் உயிர் கூட போயிருக்குது. ஆனால் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ற. அது பாட்டுக்கு என்ன, அங்கே நிறையா அந்த பால் வியாபாரம் பண்ணுறவா இருக்கா, அவள் கறக்கிற சமயத்தில் கறந்துட்டு அப்புறம் வெளியில் விட்டு விட்றான். அது பாட்டுக்கு சுற்றின்னு இருக்குது. எப்போவும் அது சாதுவாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அது வேறு விஷயம். சரி, கறவைகள் பின் சென்று அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வெறும் கறக்கிற பசுக்கள் பின்னால் தான் போவோமே தவிர எங்கள் இடத்துல எல்லா மாடுகளையும் மேய்க்கிற குலதர்மம் கிடையாது. அதனால் அதை நீ நன்மையாக எடுத்துக்க முடியாது. சரி இருக்கட்டும், நீங்கள் போகிற இடம் எது சொல்லுங்க. ஏதாவது புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. சரி, இவன் திவிதேசத்துக்கு போனான், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனான்னு அதையாவது நன்மையில் எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். கானம் சேர்ந்து, காட்டுக்கு போகிறோம். ஏன்னா மாடுகளுக்கு புல்லும் தண்ணீரும் இருக்கிற இடம் காடு தானே, அங்கே போகிறோன்னு. அடடா, இது பெரிய கர்மயோகம். பெரிய ரிஷிகள்லாம் எங்கே போகிறா? காட்டுக்கு போய் தான் தவம் செய்கிறார்கள். அதனால் நீங்கள் போனது புண்ணியக்ஷேத்திரம். காடுன்றதே இப்போது பெரிய திவ்ய நைமிஷாரண்யம்னு ஒரு திவ்ய தேசம் சொல்கிறோம். அது என்ன தெரியுமா? நைமிஷம்ன்ற காடு, அரண்யம்னா காடு. திருவல்லிக்கேணிக்கே பழைய நாளில் என்ன பேர்? பிருந்தாரண்யம்னு பேர். பிருந்தாரண்யம்னா துளசி காடுன்னு பேர். பிருந்தம்னா துளசி. அப்போ பிருந்தாரண்யம்னா துளசிக்காடுன்னு பேர். அதெல்லாம் திவிதேசமாச்சே. ஆனால் நீங்கள் திவிதேசத்திற்கு போனீர்கள், அங்கே போய் நீங்கள் நற்காரியங்களை செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தேசத்தினுடைய சம்பந்தம் உண்டுன்னு நான் கொள்கிறேனே அப்படின்னு கண்ணன் சொன்னான். அப்பா, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு காடுகளுக்கு போகிறவாள்லாம் அங்கே போய் தங்களுடைய உடலை வருத்தி தவம் செய்து மேன்மை அடைகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கானம் சேர்ந்து உண்போம். உண்போன்னா போய் சாப்பிடுவோம். இவெல்லாம் சாப்பிடாத இருக்கிறதுக்கு காட்டுக்கு போகிறான், நாங்கள் சாப்பிட்றதுக்காக காட்டுக்கு போகிறோம். கையில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, வழியிலேயே சாப்பிட வேண்டியது. போன உடனே முதல் காரியம் என்னென்னா சோத்தை பிரிச்சுன்னு உட்காந்துடும், அவ்வளோதான். உண்போம்னு சொன்னாலாம். உடனே பகவான் சொன்னான், பரவாயில்ல. அதாவது இவர்களுக்கு அவனுக்கு இப்போ ஒரு விவாதம் நடக்கிறது. சரி பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு தான் போகிறீங்க, சாப்பிட்றீங்கன்னு சொன்னேன். சாப்பிட்றதுக்கு கூட சாஸ்திரத்தில் விதிகள் இருக்குது. சாப்பிடணும்னு விதி இல்லை, அவ்வளோதானே தவிர சாப்பிட்றதா இருந்தால் எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும், எத்தனை விதி இருக்குது தெரியுமா? இன்னென்ன வஸ்துக்களை தான் சாப்பிடணும், இன்னென்ன வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது. உடனே ஒருத்தர் கேட்கிறார், கடவுளுடைய படைப்பில் எல்லாம் சமந்தானே, அதில் இன்னும் ஒன்று தான் உண்டு ஒன்று தான் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நீர் யார் அப்படின்னு இந்த காலத்தில் வாதம் பண்ணுற. உண்டுயா, எல்லாம் உணவு தான். ஆனால் யார் யாருக்கு எது உணவுன்னு பிரித்து வச்சிருக்கு, அவ்வளோதான் விஷயம். எல்லாம் உணவுன்றதுக்காக நாம் சாப்பிட முடியாது. நான் சொல்கிறேன், ரொம்ப விபரீதமாக எடுத்துன்னு விடக்கூடாது. என்னடா இவ்வளவு மட்டமாக ஒரு உதாரணம் சொல்கிறாரேன்னுட்டு சொன்னால் புரியுன்றதுக்காக சொல்கிறேன். மனிதர்கள் வேண்டாம் என்று விளக்குகின்ற ஒன்றை ஒரு ஜீவராசி உணவாக கொள்ளுகிறது. அப்போ அது உணவு தான், நாம் சாப்பிட முடியுமா? சொன்னதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் விளக்கக்கூடாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது உணவு தான். ஆனால் யாருக்கு அப்படின்னா அது இன்னாருக்குன்றது தெரியுது. நமக்கு வேண்டாம் என்று விளக்குகின்ற ஒன்று
மற்றொன்று ஜந்துவுக்கு உணவாகிறதுன்னு சொன்னால் அப்போ எல்லாம் உணவு தானே, அதுவும் உணவு தானேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன தெரியறதுன்னா, யார் யாருக்கு எது எதுன்னு சாஸ்திரம் விதிக்கிறது, அவ்வளோதான். இப்போது சொல்கிறேன், புலால் உண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லலை, ஆனால் யார் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். புரிகிறதோ இல்லையோ? இப்போ சத்திரியனுக்கு புலால் உண்டு, அவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னா அவனுக்கு அந்த தேகபலம் வேணும், அந்த தேகபலத்துக்கு அவனுக்கு புலால் வேணும். அதனால் அவனை நீ புலால் சாப்பிடாதேன்னு சொல்லலை, மாமனம் சாப்பிடாதேன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதவன் அந்த உணவை உண்டானால் இவனுக்கு புத்தி விபரீதமாகி போய் கடைசியில் என்ன ஆகும், இவன் செய்ய வேண்டிய காரியங்களை விடுவதோடு மட்டுமல்லாமல் இவன் செய்யக்கூடாத காரியங்களிலும் இவனை செய்யும்படி தூண்டி இவனை பாவியாக ஆக்கிவிடும். அதனால் இவனுக்கு வேண்டாம்னு சொன்னான். இந்து தர்மத்தில் மற்ற மதங்களில் அடியோட கூடவே கூடாதுன்னு விலக்கி வச்சுட்டான், மாம்சத்தெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மாம்சத்தை சாப்பிட்ற அதிகாரிகள் யார், சாப்பிடக்கூடாத அதிகாரிகள் யாருன்னு பிரித்தான், அவ்வளோதான் விஷயம். அதனால் உண்ணுதலில் கூட நிறைய விதிகள் இருக்குது. கிழக்கை பார்த்து உண்ணணும், கிழக்கு திக்கை பார்த்து தான் உண்ணணும், உணவு உண்ணணும்னா தெற்கே பார்த்து உண்ணக்கூடாது. அது மாதிரி நின்றுண்டு சாப்பிடக்கூடாது, தரையில் அமர்ந்து தான் சாப்பிடணும். சாப்பிட்ற பொழுது வலது கையால் மட்டும்தான் சாப்பிடணும், இடது கையை சாப்பிட்றதுக்கு உபயோகமே படுத்தக்கூடாது. எல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. எல்லாம் சொல்லிட்டு போனால் அது ஒரு உபன்யாசம். வேதாந்த தேசிகன் ஆகார நியமம் என்றே ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். என்னென்ன ஆகாரம் சாப்பிடணும், என்னென்ன ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணி வச்சுருக்கார். அதெல்லாம் சொன்னாக்கா கடைசியில் எதுவுமே இல்லை, பிரச்சனையாக வந்துவிடும். நமக்கு பகவானை அனுபவிக்கிறதுக்கும் காலட்சேபம் சொல்கிறதுக்கும் வேண்டிய பலம் எனக்கு இருக்குது, நான் போய் யுத்தம் பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த பலம் போகிறோன்னாராங்க. யார் நம்மளில் சாச்சாரம் இல்லை, உடம்பு இழைச்சி போன மாதிரி இருக்குதுன்னு. ஒன்று இழைக்க மற்றொன்று வளரும்னாராங்க. தேகம் இழைச்சா ஆத்மா வளரும்னாரு, அதாவது ஆத்மாவனுடைய பெருமை வளரும், அவ்வளோதான். அதனால் அவன் அந்த மாதிரி சொன்னான். அதனால் இப்போவும் சொல்கிறேன், அந்த வஸ்துக்களை நான் சாப்பிட்றதில்லை. அது சாப்பிட்றவாளை நான் தடுக்கலை, அது வேறு விஷயம். அவள் என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன். நான் சாப்பிட மாட்டேன், இப்போ நான் காஃபி கூட சாப்பிட்றதில்ல, ஏதோ என்னுடைய பழக்கம் அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன். அதனால் காஃபி சாப்பிட்றவனு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் காஃபி சாப்பிட்றதில்லைன்றதுல ஒரு பெரிய அனுகூலம் என்ன தெரியுமோ? என்ன அனுகூலம்னா, நான் ஒன்றும் கார்த்தால் ஏந்த உடனே ஒன்று சாப்பிட்லன்னா மண்டை வெடிச்சுடும்னு சில பேர் சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி நிலைமையே ஏற்படுறது கிடையாது. அது சாப்பிட்றவனுக்கு தான் அந்த விசாரம். ஏந்த உடனே எங்கே ஏனாலும் வெளியூர் போனால் ஐயோ இன்னும் காஃபி சாப்பிடலையே, இன்னும் காஃபி சாப்பிடல, எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கார்த்தால் 10 மணி வரைக்கும் நான் ஒன்றும் பச்சை தண்ணி கூட வாயில் படாத 11 மணி வரைக்கும் கூட இருப்பேன் நான். அது ஒன்றும் பிரச்சனையாகவே தெரியறதில்லை. அவள் இருந்து ஒரே விஷயம், இந்த சரீரத்துக்கு என்ன வேணுன்றத நாம் தான் பழக்கிறோம். இந்த சரீரத்துக்கு இது வேண்டான்னு நாம் பழக்கினா அந்த சரீரம் அதை கொடுன்னு கேட்கவே கேட்காது. இது ஒன்று தெரிஞ்சிட்டா போகிறோம், நீ வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ ஒரு விஷயத்தை நான் ருசித்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, இல்லை வேண்டாம், இன்னொருத்தன் ஒரு விஷயத்தை ரொம்ப ருசித்து சாப்பிட்றான், அதை பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறவங்க பார்த்தாலே இப்போ கொமட்டின்ட்டு வருது, இதெல்லாம் ஒருத்தன் சாப்பிட்றான்னுட்டு. எப்படி முடியறதுன்னு கேட்டான், அவன் அதை பழக்கினா இவன் இதை பழக்கலை, அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் ஆகாரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை, இவனுடைய கொள்கைகள் தான் காரணம், அவ்வளோதான் விஷயம். நான் நிறைய சொல்லலாம் இதை பற்றி. ஆனால் விஷயம் என்ன, சாஸ்திரத்தில் யார் யாருக்கு எது உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது.